எடுத்துட்டே போகணும். பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் சார். அதனுடைய 27 லட்சம் பில் கொடுத்தது சரியா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அரசு அதிகாரிகளுக்கு நல்லா சாப்பாடு போடணும், நல்ல மாற்றுக்கருத்து இல்லை. காவல்துறை அதிகாரிகளுக்கு, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு நிறைய நல்ல உணவு கொடுக்கணும். அது அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 27 லட்சம் கணக்கு, கிரீஸுக்கு ஏதோ 12 லட்சம், வண்டி வாடகைக்கு 23 லட்சம், ஏதோ சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பேசும் பொருளாயிருக்கு. உதாரணத்துக்கு நிறைய பத்திரிகை பேசும் பொருளாயிருக்கு. முறைப்படி தணிக்கை பண்ணி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடாது. லெட் தம் டு ப்ராப்பர் ஆடிட்டிங். எத்தனை பேர் வந்தாங்க, வந்தவங்க சிக்னேச்சர் இருக்கா, ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் செக் பண்ணணும். ஒரு மாவட்ட கலெக்டர் தலைமையில் ஒரு குழுவோ செக் பண்ணி உண்மையாலும் 26 லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்கா, தினமும் 600 பேர் வந்தாங்களா, செக் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு அந்த சந்தேகம் போயிருக்கும். சாப்பிடுவது பிரச்சனை இல்லைங்கன்னா நம்முடைய அதிகாரிகளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனா சாப்பிட்டுருக்காங்களா, அத்தனை பேர் வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு அறிக்கை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா சந்தேகம் வராது. எனக்கு அது நகைச்சுவையாயிருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே 27 லட்சம். நிறைய பேருக்கு தெரியாது வெள்ளூர் குப்பை கிடங்கு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வெள்ளூர் குப்பை கிடங்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியாது. அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 27 லட்சம் ரூபாய் டீ காஃபி சாப்பிடுவாங்களா ஒரு ஊர்லையும். அதனால் இது மாநில அரசுடைய பொறுப்பு. கலெக்டர் தலைமையில் ஒரு குழு இதை ஆராய்ஞ்சு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும்.